அனைத்து சர்வசக்திக்கும் என வணக்கம். காரோ ஜோதிடம் அரியலூர் திருஞான ஜோதிடர் எல்லா அவன் துணை. இந்த 7 தமிழ் ஜோதிடம். இதன் மூலமாக வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் உண்மை என்பதை நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். சிரிப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 4 4 6 2 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போது சிரிப்போட விதி 7. சிரிப்பு 7ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக பாவம் என்ற ஒரு சொல்லுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 7 5 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போது பாவம் என்ற சொல்லுக்கு 1ஆம் இடம். 1ஆம் இடத்துல பாவக்கருங்கள் இருந்தால் பாவம் என்று சொல்ல வேண்டும். பாவம் என்ற சாண பலன். அடுத்து அந்த பழிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்களிடம் 9 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. பழி 7ஆம் எழுத்து பலன். பழி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 7ஆம் எழுத்து பலன். அடுத்து அந்த மரம் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 3 7 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. இப்போ மரம் 2ஆம் எழுத்து பலன். அடுத்தது அந்த கிளவிக்கு 3 எழுத்து. கிளவி என்றால் வார்த்தைகள். கிளவி என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 2 7 6 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. கிளவி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அடுத்தது கிழவி என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களும் 2 6 6 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ கிழவி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 5. அடுத்து அந்த வலிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கள் தான் 5 5 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. வலி 1ஆம் இடம். வலிமை என்பது வேறு. இது வலி கொடுக்குற இடம். அதனால் வலி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. அடுத்ததாக மூதாட்டிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 1 5 2 6 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ மூதாட்டிக்கு 5ஆம் இடம். மூதாட்டி என்ற ஒரு வார்த்தைக்கு 5ஆம் இடம். அடுத்தது ஆயிரம் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 8 3 3 7 எல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ ஆயிரம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. ஆயிரம் 3ஆம் எழுத்து சொல்லாக வருகின்றது. 3ஆம் எழுத்து பலன். அடுத்து மைனருக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 5 9 9 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ மைனர் என்ற ஒரு வார்த்தைக்கு 5ஆம் எழுத்து பலன். அடுத்து உப்புக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 3 6 2 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ உப்பு என்ற வார்த்தைக்கு 2ஆம் இடம். அடுத்து சர்க்கரைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 3 9 7 1 7 எல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ சர்க்கரை 9ஆம் எழுத்து பலன். 9ஆம் இடத்தில் கிரகங்கள் போயிட்டு ருசிக்கும். அதைத்தான் சர்க்கரை 9ஆம் இடம் எப்போதுமே இனிக்கக்கூடியது. அதனால் சர்க்கரை 9ஆம் இடம். 9ஆம் எழுத்து பலன் சொல்லப்படுவது. அடுத்தது கற்கண்டுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 1 5 1 3 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. கற்கண்டு என்ற வார்த்தைக்கு விதியின் 8. அதனால் கற்கண்டுக்கு 8ஆம் எழுத்து பலன். அடுத்தது ருசி என்பது 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண் 5 4 எல்லாம் கூட்டினாக 9. அப்போ ருசி 9ஆம் இடம். அப்போ சர்க்கரை 9ஆம் இடம் சொன்னது போல் ருசி 9ஆம் இடத்தில். 9ஆம் இடத்தில் தான் ருசிக்கக்கூடியது. அடுத்தது சகுனத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 3 3 9 7 எல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ சகுனம் 4ஆம் எழுத்து பலன். அடுத்தது மோப்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 6 6 9 7 எல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போது மோப்பம் 1ஆம் எழுத்து பலன். அடுத்தது வசம் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 5 3 7 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ வசம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அடுத்தது வடத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 5 5 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ வடம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8.
அடுத்து வந்து செடல். செடலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் தான் 6, 5, 1 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ செடலுடைய விதியின் 3. அடுத்து வந்து பரமன். பரமனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 3, 1, 6 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ பரமனுடைய விதியின் 1. அடுத்து அந்த மடையன். மடையனுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1, 9, 2, 6 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ மடையன். மடையன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்து வந்து குங்குமம். குங்குமத்து வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 8, 3, 1, 7 எல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ சுகஸ்தானம் 4ஆம் இடத்து வருகிறது. அதே போல் குங்குமம் 4ஆம் இடத்து பலன். அப்போ வந்து குங்குமம் 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. அடுத்து வந்து விபூதி. விபூதிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களும் 6, 9, 8 எல்லாம் கூட்ட 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ விபூதி. விபூதியோட விதியின் 5. அடுத்தது தான் நான். நான் என்ற சொல்லுக்கு வந்து விதியின் 3. அதற்குரிய எண்களிடம் 6, 6 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ நான் 12 ராசி குறிக்கிறது. நான் என்ற வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்து வந்து தமிழில். தமிழில் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 7, 2, 7, 1 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ தமிழில் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. அடுத்து வந்து உயர்வு. உயர்வுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 3, 2, 9, 7 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ உயர்வு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்து வந்து தேங்காய். தேங்காய்க்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிறது 8, 8, 8, 8 எல்லாம் கூட்டா 32. அதோடைய விதி என்கிறது 5. அப்போ தேங்காய் 5ஆம் இடம். அடுத்ததான வந்து கனகராஜ். கனகராஜுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 9, 1, 1, 9 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ கனகராஜுக்கு வந்து விதியின் 3. அடுத்து வந்து புஷ்பராஜ். புஷ்பராஜுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 5, 9, 1, 9 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ புஷ்பராஜோட விதியின் 8. அடுத்து வந்து தனராஜ். தனராஜுக்கு வந்து 4 எழுத்து. அதோடைய எண்களிடம் 7, 9, 1, 9 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. இப்போ தனராஜோட விதியின் 8. அடுத்து வந்து வேல்ராஜ். வேல்ராஜுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 6, 1, 1, 1, 9 எல்லாம் கூட்டா 17. அதோடைய விதி என்பது 8. இப்போ வேல்ராஜுக்கு 4 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் 6, 1, 1, 9 எல்லாம் கூட்டா 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ வேல்ராஜோட விதியின் 8. அடுத்தது புனிதவதி. புனிதவதிக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 1, 7, 5, 8 எல்லாம் கூட 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ புனிதவதி. புனிதவதிக்கு வந்து 5ஆம் எழுத்து பலன். அடுத்தது வந்து திலகவதி. திலகவதிக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 8, 4, 1, 5, 8 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ திலகவதிக்கு வந்து விதியின் 8ஆம் இடம். அடுத்து வந்து அம்பிகா. அம்பிகாவுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 1, 7, 1, 8 எல்லாம் கூட்டா 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ அம்பிகாவுக்கு வந்து விதியின் 8ஆம் இடம். அடுத்து வந்து சண்முகம். சண்முகத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 3, 3, 3, 1, 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ சண்முகம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. அடுத்து வந்து தண்டாயுதபாணி. தண்டாயுதபாணிக்கு வந்து 7 எழுத்து. 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் 7, 3, 3, 3, 3, 7, 7, 7 தான். அதெல்லாம் கூட்டாக 37. அதோடைய விதி என்பது 1. அப்போ தண்டாயுதபாணிக்கு வந்து விதியின் 1ஆம் இடம். அடுத்து அந்த பழனி. பழனிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 9, 6, 1 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. பழனி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7. அடுத்தது வளர்மதி. வளர்மதிக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 5, 7, 9, 1, 8 எல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்கிறது 3. அப்போது வளர்மதிக்கு வந்து விதியின் 3ஆம் இடம். வளர்மதினா 3ஆம் வரை. ஆனால் ஜாதக பலன் போது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் வந்து அந்த வார்த்தை அந்த எப்படி ஜாதகத்தில் வந்து சொல்கிறாங்க ஜோதிட பலங்க, அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்களிடம் தமிழ் எண் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் மிக துல்லியமாக ஸ்தானத்து அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையில் கிரகத்து அடிப்படையாக அமைந்துள்ளது என்பதை நான் இந்த எண்களின் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே. படுகாயம். படுகாயத்திலிருந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 9, 7, 8, 2, 7 எல்லாம் கூட்டா 33. அதோடைய விதி என்பது 6. இப்போ படுகாயம்
படுகாய் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையே நடந்து கொண்டு வருகிறது. மன்றம், மன்றத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய இந்த 1 6 8 7 இலா கூட்டாக 22, அதோடைய விதி என்பது 4. அப்போ மன்றம் என்ற வார்த்தைக்கு விதி 4. அடுத்து அந்த மடம், மடத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய இந்த 1 5 7 இலா கூட்டாக 13, அதோடைய விதி என்பது 4. அப்போ மடம் 4ஆம் இடத்து பலன். அதனால் நான் சொல்லக்கூடியது நமது ஜோதிடத்தில் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதி மூலமாக ஒவ்வொரு சாணக்கு அடிப்படையிலும், கிரக அடிப்படையிலும், நட்சத்திர அடிப்படையிலும் அமைந்துள்ளதை நான் இதன் மூலமாக ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் வணக்கம், நன்றி. பார்வதியிடம் அரியலூர் திருஞான சோதரர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.